விஜய் ஜாலியா பரவாயில்ல. பானிபூரி கடையெல்லாம் வந்திருக்கு, பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க. பின்னாடி சீனரி பாருங்க, பயங்கரமா இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. கொஞ்சம் கடை இருந்துச்சு, போட்டிங்லாம் பயங்கரமா போனீங்க. சரி, உங்க சார்பில் கேட்க சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த இயற்கை சூழல் அந்த இடம்னு சொன்னா இல்லைங்களா, அங்க பாத்தீங்க அப்படின்னா வேண்டாம் இருக்கும், அதுல வேண்டாம்பா நீ நல்லா இருக்கு. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் கொஞ்சம் அன்னைக்கு வீடியோல என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு சின்னதா ஒரு குட்டி விளாக். இந்த விளாக் இன்னைக்கு எங்க போறோம் அப்படின்னா, பொன்னனையார் டேமை வந்து அஜய் இன்னைக்கு பார்க்கணுன்ட்டாரு. ஸோ அதனால பொன்னனையார் டேமுக்கு வந்து போயிட்டு இருக்கோம். இதுக்கு இடையில ஒரு பயங்கரமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடக்க போகுது. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கிச்சன் கிடையாது, ஹோட்டல் கிடையாது, ஆள் கிடையாது, ஆனா அங்க சாப்பிடலாம் அப்படி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணா பார்த்தா மட்டும்தான் அந்த இடத்த பார்க்க முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பொன்னனையார் போக தட்டி எந்த மாதிரியான வியூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியும் வீடியோ பார்க்க போறோம். மணப்பாறை பக்கத்துல கிளைமேட் வந்து பயங்கர என்ஜாய் பண்ற அளவுக்கு கிளைமேட் இருக்குது. அதையும் வீடியோல எடுத்து காட்டுறேன். மணப்பாறையில இருந்து பொன்னனையார் டேமுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற வழியை வந்து நம்ம வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க. இதுக்கு பேர் தான் ஆசாத் ரோடு. இந்த ஆசாத் ரோடு வையம்பட்டி போகாமலே வந்து நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க வையம்பட்டி போய் அங்கிட்ட போங்க அப்படின்னு. அப்படிலாம் போக தேவையில்ல. இந்த ஆசாத் ரோட்ல வந்து ரைட் எடுத்தோம் அப்படின்னா அழகாப்பா ஜில்ஸ் அண்ட் ரெடிமேட்னு ஒரு கடை இருக்கு. அந்த ரோட்ல ஸ்ட்ரெயிட் எடுத்தீங்க அப்படின்னா திருப்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா தரங்கம்பட்டி ரோட வந்து நம்ம இந்த ரோடு போய் ஜாயிண்ட் ஆயிரும். இது மாதிரி இந்த ரோட்ல வந்துட்டே இருக்கீல லெஃப்ட் சைடு வந்து பொன்னனையாறு அணை செல்லும் வழி அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க, தெரியுதா? எடுத்தியா? மலையோட ஏரியாவுக்குள்ள வந்தோடனே மேல மலையா அழகா அஜய் மாதிரி அழகா இருக்கு பாக்குறது, தெரியுதா? இதான் கடவுர் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடவுர் மலையில பெய்யுற மலைங்க தான் வந்து நம்ம பொன்னனையாறு டேம்ல வந்து அப்படியே மழையா பெஞ்சு மலையா பெஞ்சு டேம்ல இறங்கி அது வந்து மக்களுக்கு பயனுள்ள விஷயமா அங்க பயன்பட்டு இருக்கு. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே கடவுர் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடவுர் நிறைய படம் வந்து எடுத்திருந்தாங்க. இதான் வந்து ஆக்சுவலா இந்த ரூட்ல வந்தீங்க அப்படின்னா இதுல இறங்கணுன்னே இதான் டேம் என்ட்ரன்ஸ் வந்து லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்கிட்டு பார்க் வழியா உள்ள வரலாம்னு நினைக்கிறாங்க, ஆள் நிக்கிறாங்க. ஸோ டேம்ல தண்ணி உங்களுக்கு தெரியுதா, நிறைய கிடக்குது. எல்லாம் போட்டிங் போயிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனால் செம்ம கிரௌடா இருக்குது. உள்ள வந்தோடனே ரைட் சைடு வந்தோடனே இது மாதிரி வாட்ரு நல்லா இருக்கு, தண்ணி நல்லா இருக்கு. அப்படிங்கிற தண்ணி அதோட இந்த தண்ணியோட நம்ம பார்க்கறதுக்கு அந்த வியூ வந்து உண்மையிலே நல்லா இருக்கு, அட்டகாசமா இருக்கு. ஃபுல்லா பார்க்கலாம். போட்டிங் போறதுக்கான வழி நம்ம டேம் என்ட்ரன்ஸ் வந்து ஃபுல்லாமே வந்து ரெண்டு பக்கம் காருங்களை போட்டுக்கலாம். கார் பார்க்கிங் வந்து ஆக்சுவலா கீழே இல்லை, மேலே வந்தீங்கன்னா மட்டும்தான் கார் பார்க்கிங் கிடைக்குங்க. கீழே பைக்கை வந்து கீழே பார்க் பண்ணிட்டு அப்படியே நடந்து வரலாம். பரவாயில்ல. பானிபூரி கடையெல்லாம் வந்திருக்குப்பா. நாங்க இருக்கையில நான் ஒரு 5 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன் சம்திங். அப்போ வரையில எதுவுமே கிடையாது, வனாந்திர காடா தான் இருந்துச்சு. ஆக்சுவலா வந்து போட்டிங் எல்லாம் பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க. உண்மையிலேயே நல்லா இருக்கு. உங்களுக்கான சரியான நேரம் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலா அங்க என்ட்ரன்ஸ் வந்து இறங்கி கீழே வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டு நிக்குதுங்களா எல்லாமே. பின்னாடி சீனரி பாருங்க, பயங்கரமா இருக்குது. பாக்குறதுக்கும் ஒரு நேச்சுரலா உண்மையிலே நல்லா இருக்கு. அப்படியே இறங்கி இந்த பக்கம் என்ட்ரன்ஸ்ல வந்தீங்க அப்படின்னா பானிபூரி கடை எல்லாமே போட்டிருக்காங்க. ஆனா ஃபுட்டு நீங்க எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா சாப்பிட முடியுமான்னு தெரியல, குரங்குகளோட தொல்லைகள் வந்து அதிகமா இருக்கும். ஸோ பார்க்கலாம். பயங்கரமா இதுக்கு வந்து ரேம்ப்லாம் அடிச்சு வச்சிருக்கு, வர மாதிரி இருக்கு கைஸ். ஆமா, இங்கே எடுக்கணுமா மேலே எடுக்கணும்னு தெரியல. போட்டிங் டிக்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்றாங்க. ஒரு போட் அங்க போயிட்டு வந்துட்டு இருக்கு, தெரியுதா? தண்ணி கிட்ட வரையில உண்மையிலே ஒரு வேற மாதிரியான அட்மாஸ்பியர் இருக்கு. ஆனா சுத்தி வந்து டேம் சுத்தியுமே உங்களுக்கு ஃபுல் கிரீனிஷா இருக்குனால பாக்குறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் இருக்கும், நல்லா இருக்கு. ஆக்சுவலா
அங்க ஒரு போட் வந்துட்டு இருக்குது. மொத்தம் 2 போட் அங்க யூஸ் பண்ணிட்டு வா வா வேற மாதிரி சம்பவம் பண்றாப்புல. மூவ் பண்ணிட்டாங்க. ஏன் கிட்ட நான் போட்டு சரக்கு அடிச்சிச்சா? இறங்கினோடனே பாத்தீங்க அப்படின்னா ஒரு போட் ஒன்று ஸ்டார்ட் ஆகி போச்சு. ஆனா போன போட்ல ஒரு போட் வந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருக்குது. அந்த போட்டு தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்காரு. ஸோ பரவாயில்ல, சேஃப்டி ஜாக்கெட்லாம் போட்டு பயங்கரமா வந்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே. ஆனா இந்த டேம் இருக்கிற இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம் கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜாலியா இருக்கா? ஆடி ஆடி தான் போவோம். பிடிச்சிக்கங்க, நல்லா பிடிச்சிக்கங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நீங்க வந்தீங்க அப்படின்னா ரோட்டுக்கு 2 சைடுமே வந்து கார் நிப்பாட்டிக்கலாம். வா வேற மாதிரி இருக்கு. கை காட்ட வர்ற மாதிரி இருக்கு. அதான் மாலை போட்டுட்டு வர மாதிரி போன்ல வந்து ஸ்டேபிள் இருக்குனால ஆடல. ஆனா வந்து போட்டு ஆடி ஆடி போகுது. உண்மையிலே நல்லா இருக்கு. ஜிம்பாடியா? நாங்களும் ஒரு காலத்துல ஜிம்முக்கு போனோம் பாஸ். இன்னைக்கு ஒரு புடி அடுத்த ஓட்டியா? வர்ற மாதிரி அது வேற ஒண்ணு இல்ல கைஸ். ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்கு. மறைச்சி விட்டுட்டு இருக்காப்ல. புடிங்க. டேமோட அந்த மேல இதெல்லாம் வந்து நம்ம நடந்து அதுல இருந்து பார்க்கலாம். ஆக்சுவலா போட்டிங் வரல அப்படின்னா அது இன்னும் ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த பக்கத்துல நம்ம பார்க்கல. டேமோட ஃபுல் வியூமே நல்லா தெரியுது. சுத்தி மலை. இந்த ஒரு தடுப்பு மட்டும் தான் போட்டிருக்காங்க. அந்த இடுக்கி, நம்ம கேரளா இடுக்கி டேம் பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட அதே கான்செப்ட்ல தான் இருக்கும். ஆனா வந்து அதோட ஆழம் வந்து ரொம்ப கம்மி. இது மற்றபடி இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. விஜய் ஜாலியா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? போங்க எல்லாம் இறங்கி நடந்து போங்க. பக்கம் தான், அந்த கரை பக்கம் தான். வாங்க. கடல் கொள்ளையர்கள் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. போட்டிங்லாம் பயங்கரமா போனீங்க. ரொம்ப நேரமா ரவுண்ட் அடிச்சிட்டு மாதிரி. இல்ல சரி, உங்க சார்பில் கேட்க சொல்லிருக்கோம். சமையல் கட்டு, மாஸ்டரு, அடுப்பு, சர்வீஸ்க்கு ஆளு எதுவுமே இல்லாம ஒரு இடத்துல சாப்பிட்றோன்னு வீடியோல ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன். பாத்தீங்களா? அது இந்த இடம் தான். இந்த இடம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. டெய்லியுமே வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கோம். இங்க ஒரு நாள் மாத்தி சாப்பிடுவேன் அப்படின்னு பொன்னனையா டேமுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இவங்க வேற மாதிரி இருக்கு. கறி இப்படியே பின்னாடி வியூ காட்டுறேன் எப்படின்னு பாரு. எப்படி பிளேஸ் நான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்த ரோடு காரங்கன்னு போட்டு இந்த ரோட்டில் தான் வந்தோம். இப்போ நம்ம எங்கன்னா டேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இதில் வந்து மேலே ஏறி போகணும். இதில் மேலே ஏறி போனீங்கன்னா டேம் வந்துடும். ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஆக்சுவலாக காரங்கன்னு போட்டிருக்கு. இதுக்கு உள்ளே வந்தீங்க அப்படின்னா பார்க்கிங் சார்ஜ் வந்து இங்கே போடுறாங்க. பூங்காக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு 5 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இருசக்கர வாகனம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா, காருக்கு வந்து 20, பஸ்ஸுக்கு வந்து 50. டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் வந்து 5 மணி வரை பார்க் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. போட்டிங் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா போட்டிங்க்கும் கிட்டத்தட்ட அதே டைமிங் தான் வந்து ஆகுது. ஸோ உங்களுக்கு சரியான டைமும் சரியான நேரமும் இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ள என்ட்ரன்ஸில் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக செடி கொடியெல்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா அந்த பைல்வான் நின்றுட்டு இருக்காரு பார்க்குக்குள்ளே. என்ட்ரன்ஸில் ஒரு பைல்வானுக்கு ஒரு கை வேறு இல்லை.
அப்புறம் தலையில்லா விலங்குகள் நிறையா வச்சுருக்காங்க. நிறைய பராமரிப்பு பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே உட்கார்ற சீட்டு முதற்கொண்டு எல்லாம் உடஞ்சி தான் கிடக்குது. அந்தளவுக்கு பண்ணலை அப்படிங்கிறது தான் என்னோட இதாக இருக்குது. நிறைய வேலை உள்ளே பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னு தெரியல. சரி பார்க்கலாம். டைனோசர் மாதிரியான ஒரு உருவம் வந்து நிப்பாட்டி வச்சுருக்குறாங்க. அது இந்த இயற்கை சூழல் அந்த செட்டப்பில் வந்து அது இருக்கிறதுனால அது பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்குது. அவ்வளோதான். மற்றப்படுத்திட்டு கொஞ்சம் தள்ளி வந்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு விளாட்றதுக்கு அந்த பைப்லாம் வச்சு செட் பண்ணி வச்சது ஒரு விஷயம் இருக்குது. அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு அழகான லேடி உருவம் பண்ணியிருக்காங்க. அது இருக்குது. அப்படி பார்த்தோன்னா அந்த குழந்தைங்க சறுக்கி விளையாடுறது இங்கே வச்சுருக்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொன்னையார் டேமில் வந்து தண்ணி திறந்து விட்டால் தண்ணி இங்கேருந்து வெளியில் போகிறதுக்கான சில விஷயங்கள் இருக்கும். இது என்னதுப்பா, எதில் உட்காந்துட்டு இருக்கீங்க? காண்டாமல் இருக்கும். அதில் வேண்டாம்ப்பா, நீ கீழே இறங்கிடு. ஆக்சுவலாக டேம் ரொம்பியோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா தண்ணி வந்து இதில் தான் வந்து போகும். 2 பக்கம் கரைகள். அது பார்க்கில் என்ட்ரன்ஸ் நுழைஞ்சோம் இல்லைங்களா, இது வந்து ஒரு குட்டி பார்க்கு. அந்த இது வந்தோம் அப்படின்னா அடுத்து நம்ம என்ட்ரன்ஸில் அங்கேருந்து தான் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் வழி வந்து இந்த பக்கம் வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இப்படியே வந்தோம் அப்படின்னா அடுத்து உள்ள சில விஷயங்கள் பார்க் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு. நான் கூட இதோட பார்த்துட்டு வேறு பார்க் உள்ளே இல்லை போல அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, இங்கிட்டு ஏதோ இருக்குது, வாங்க போய் பார்ப்போம். அந்த தண்ணி சொன்னோம் இல்லைங்களா, அந்த தண்ணி போகிறதுக்கான நம்ம பார்க்குக்கு போகிறதுக்கு இடையில ஒரு பாலம் போட்டிருக்காங்க. சுற்றி காடு தான், அங்கிட்டு மலை. இந்த மலைக்கு அடுத்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு 2 மலை இருக்குது. அதுக்கு இந்த மலையிலேருந்து இறங்குற தண்ணி தான் டேமுக்கு உள்ளார இறங்கி அந்த டேமோட மதகு. அந்த தண்ணி திறந்து விட்டாங்க அப்படின்னா இதில் இந்த வழி வழியாக தான் தண்ணி வரும். இங்கேயும் ஒரு குட்டியாக பார்க் போட்டு வச்சுருக்காங்க. நல்லா நடக்கிறதுக்கு அருமையான விஷயங்கள் உள்ள இருக்குது. விளாண்டுட்டு இருக்காங்க, தூரி ஆட்டி விட்டுட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் யானை மாதிரியான ஒரு செட்டப்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நம்ம டேமுக்கு மேலே போய் அதோட வியூ எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதுவும் பார்க்கு தான் கைஸ். சுற்றியுமே செம்ம க்ரீனஸாக ஒரு பியூட்டிஃபுல்லாக பார்க்கறதுக்கு ஒரு நீங்கள் உள்ளே கண்டிப்பாக வரணும். ஏன் வரணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் தெரியல. ஆனால் இங்கே உள்ள அட்மாஸ்பியர் வந்து ஒரு நல்ல இதாக இருக்குது. அந்த அட்மாஸ்பியரான இடம்னு சொன்னோம் இல்லைங்களா, அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்காண்டி தான் சொன்னேன். உண்மையிலே வாங்க, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சுற்றி ஏதோ காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீல். அஜய் ஓடிட்டுருக்காரு. நல்லா இருக்கு காய்ஸ். இப்போ பொன்னணியாரோட டேம் அந்த இதில் இருந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். அது எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். நிறைய உள்ள வேலைகள் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னா, உள்ள ஒன்றும் பெருசாக வேலை பார்க்குறாங்க. இதில் ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க. அது என்ன பில்டிங்னு தெரில, அவங்க ஸ்டாஃப்ஸுக்காக கட்டியிருக்காங்கன்னு தெரில. பார்க்கு அப்படியே தான் இருக்குது, ஒன்றும் பெருசு இல்லை. என்ன ஒரே ஒரு விஷயம், எந்த மாதிரியான விஷயம் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னா, வேலை அப்படிங்கிறத தாண்டி அது 10 படிக்கட்டை கட்டி விட்டு 2 போட்டு விட்டுருக்காங்க. இது மட்டும்தான் இதில் பெரிய விஷயம். லோக்கல் காய்ஸ் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. சுற்றியுமே வந்து நல்லா க்ரீனிஷாக பார்க்கறதுக்கு ஒரு அமீமாக இருக்குது. அவ்வளோதான். அங்கே பாரு, அசால்ட்டாக உள்ள வரேங்க. இதில் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்க்கு. நம்ம அங்கே ஃபஸ்ட்டு ஒரு லேயர் பார்க் பார்த்தா, அடுத்து ஒரு பார்க்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்க்கு. இந்த பார்க் செட்டப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட அட்மாஸ்பியர் வந்து வேறு மாதிரி இருக்குது. நல்ல வெயில் டைமில் வந்தீங்க அப்படின்னா, நாங்கள் ஒருத்தவங்க தெரியுதான்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாமே இது ஒரு பார்க்கு தான். இது ஒன்று நல்லாயிருக்கு. பார்க்கு மீன் எப்படின்னா விளையாடுறதுக்கான விஷயங்கள் இல்லை, லவ்வர்ஸு இல்லை ஃபேமிலியாக வந்து சாப்பிட்றது, என்ஜாய் பண்ணுறது, குழந்தைங்களோட வந்தீங்க அப்படின்னா பிள்ளைங்களை இந்த இணலில் நல்லா விளையாட வரலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. ஓகே, டன். ஆமாம், மலைத்தேன். ஆனால் இது எப்போ வந்தாலும் இது இருக்குப்பா. நான் முன்னாடி வந்த வரையிலும் இது இருந்துச்சு. ஆமாம், இதுதான் அந்த டேமோட தண்ணி ரொம்பிச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் தான் திறந்து விடுவாங்க. இதுக்கு மேலே வந்தால் அது மொத்த கொள்ளளவு எட்டி வருதுன்னு அர்த்தம். நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இந்த மேலே போனீங்கன்னா இங்கே ஒரு கேட் இருக்குது. ஆனால் எங்கேயுமே ஓப்பன் இல்லை, லாக்கு தான் இருக்குது. ஆனால் மக்கள் அதுலேயே பூந்து போய் முடிஞ்சவங்க பார்த்துக்கிறாங்க. பெரியவங்களாம் கண்டிப்பாக போக முடியாது. ஏன் போகாமல் இருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல மேலே வந்து சரியான சேஃப்டி இல்லை, சேஃப்டி பர்பஸ் இல்லை. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மலைத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். தேன் கூடு தெரியுதுங்களா,
பயங்கரமாக இருக்குது. சுற்றி ஒன்று போட்டால் கூட ஒரு மாதிரி ஆயிரும், 4-5 சேர்ந்து மக்களை போட்டுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஊட்டி கொடைக்கானலை விட ஒரு மடங்கு கூடவே இருக்குங்க. அட்மாஸ்பியர் வந்து வேறு மாதிரி இருக்குது. மேலே வந்து காட்டினதுங்களா ஒரு பார்க்கோட தீம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பார்க்கு தான் இது. அதில் வந்து ஒரு குதிரையோட ஒரு யூனிட் பாட்டி வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. மக்களுக்கு நடக்கிறதுக்கு ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் இருக்குங்களா, ஃபேமிலியோடு வந்தாலும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். சேஃப்டியாக தான் இருக்குது, இங்கே சேஃப்டி இல்லாமலாம் இல்லை, நல்லாயிருக்கு. இந்த பார்க்கை ஃபுல்லாமே அரௌண்ட் அப்படியே வீடியோவில் பார்க்கலாம். ஒரு அரச மரம் இருக்குங்க, ஆலமரமாக அரச மரம் விழுது நிறையா இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல, நம்ம சிங்கப்பூர் சிம்பிள் வச்சுருக்குறாங்க. எல்லாமே கொஞ்சம் பழமையான மரங்கள், அதை சுற்றி அப்படியே சின்ன சின்ன விஷயங்கள் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. பார்க்குங்கிறது இவ்வளோதாங்க. ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா சாப்பிட்டு ஜாலியாக 1 டே ஸ்பெண்ட் பண்ணலாங்க. ஒர்த்தபிள் தான். பிள்ளைங்களை விட்டிங்கன்னா விளாண்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஃபுட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஒரு 1 டே ட்ரிப்பு பிளான் பண்ணி வாங்க. போட்டிங் இருக்குது, போட்டிங்கில் ஒரு 2 ரவுண்டு அடிச்சுட்டு இது மாதிரி என்ஜாய் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு டைம் வந்து போகிறதே தெரியாது.